ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் இருக்கிற ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ப்ரோ வெர்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டு இன்ஸ்டாலில் இருக்கும். ஸோ அதோட லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்களா ப்ரோ வெர்ஷன் தான், சேம் அதே வெர்ஷன் தான். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு இன்ஸ்டாலில் டிஃபால்ட்டு இன்ஸ்டாலில் இருக்கும். ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் தான். நீங்கள் அந்த லேயர் லிங்க் கிளிக் பண்ண வேண்டிய உள்ளே கிளிக் பண்ண வேண்டிய டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஈஸி தான் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஆட் பண்ணலாம். அது லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இமேஜை ஸோ இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இமேஜை இதை கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் போய் டைரெக்டாக ஸ்க்ரீன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இமேஜை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நம்ம இதோட இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க. ஸோ இது கிராப் ஆப்ஷன் டூல் பண்ணி செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அந்த மேலே கீழே சைடில் 3 சைடு வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் அந்த 3 டாட் மார்க் இருக்கும், இதிலே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இன்னொன்று செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலே டூப்ளிகேட் வந்துடும். நீங்கள் எடுத்து உங்களுக்கு வேறு பக்கம் எங்கே வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ திரும்பி அதே டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 3 சைடு வச்சுட்டேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிங்கன்னா வேணாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட ஒரு டைலாக் ஆட் பண்ணலாம். ஸோ டைலாக்கு உங்களுக்கு பிடிச்ச டைலாக் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நான் தமிழ் டைலாக் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் தமிழ் ஃபாண்ட் இருக்கனால நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ அந்த டைலாக் போய் காப்பி பண்ணிட்டு வரேன். நான் நோட் பேடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய் ஸோ லாஸ்ட்டில் ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு கலரில் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க 4 லைன் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் ஏ இருக்குது, இந்த ஃபாண்ட்டு தான். ஸோ இதில் போய் ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு வந்து கீழே லெட்டினில் மாற்றி இதில் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் செகண்டாக இருக்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்க எனக்கு பிடிக்கும். ஸோ தென் இதில் கலரில் பார்த்தீங்கன்னா போய் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்க, நான் பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ இதில் போய் ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிடுங்க, அப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் இல்லை உங்களுக்கு அவுட்லைன் என்ன வேணுமோ கொடுத்துக்குங்க. ஸோ நான் இன்னொரு 2 லைன் ஆட் பண்ணாமல் வச்சுருந்த இந்த லிரிக்ஸை இப்போ திரும்ப ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டுக்கு 2 லைன் மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வேறு கலரில் வேணும். ஸோ அதனால தான் இப்போ நான் திரும்ப ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக இது கீழே வச்சுட்டு அதே மாதிரி சேம் ஃபாண்ட்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் மட்டும் தான் நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் ஷேடோ ஆஃப் பண்ணிட்டு அவுட்லைட் பார்த்திங்கன்னா க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓவராலாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் ஃபாண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொல்லிருந்தேன். அதே மாதிரி தான் ஈஸி தான். இப்படி கரெக்டாக 30 செகண்டுக்கு இழுத்து விட்ருங்க. இமேஜு எல்லாமே ஸோ எல்லாத்தையும் இப்படி 30 செகண்டுக்கு ஆட் பண்ணி தான் அப்படின்னா தான் லாஸ்ட் முடி வரும். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் பிடிச்ச சாங் டவுன்லோட் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணுங்கள். நான் ஏன்னா இந்த லேயரோட உங்களுக்கு எந்த சாங் ஆட் பண்ணி தரல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன்லாம் நீங்கள் 1080 பிக்சல் வச்சாலும் ஓகே, 720 பிக்சல் வச்சாலும் ஓகே. பிட்ரேட் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 MBPS வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் டவுன்லோட் பண்ணுறதா கொடுத்துருக்கேன். அதாவது தமிழ் டெக் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கல, டேரெக்டாக டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் நம்ம சேனலுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி சாங்கோட லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடுறதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் எனக்கு ஒரு ஐடியா வரும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.